ஹை லெவல் அந்த பொண்ணோட அந்த மேரேஜுக்கு பையனோட மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணவுமே இவங்க ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா ஆயிட்டாங்க. ஏன்னா நமக்கு குழந்தைமோ இருக்காதோ, நமக்கு குழந்தையே இல்ல அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமேட்டிக், மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக். அவங்க கணவரே அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையில லைஃப்ல நின்றுட்டு இருக்காங்க. வந்து நான் பல முறை சொல்லி பார்த்துட்டேன் சாய்ராம், அவங்க என்கிட்டயே வர மாட்டேங்கிறாங்க, சாய மாட்டேங்கிறாங்க. தீர்வு வந்து மருத்துவ தீர்வோ, இறைவன் கிட்ட சரணடைகிறதோ, இறைவனை பண்றதோ எதுவும் பண்ணாம இப்ப போயிட்டு திரும்பி கணவருடைய விஷய சார்ந்து இங்க இருக்கிறாங்க. அதுவும் முடிவு செய்து கொடூரமான ஆவேசத்துல நிக்கிறாங்க சாய்ராம். இப்ப கூட பேசினேன், கவுன்சிலிங் ஹாஸ்பிட்டலுக்கு போ, சாமி கும்பிடு, தீபம் பொறுத்து கும்பிடு. நான் தான் வேலை நிமித்தமா என்னுடைய ஸ்கூல்ல வேலை இருந்தாலும் டெய்லி சாய்ராம் எழுதிக்கிறேன். இன்னைக்குதான் எழுத பள்ளி வேலைக்கு கீழ அவங்கள வந்து என்கிட்ட பேச சொல்றது பாபாவோட வேலை. என்கிட்ட பேசினாங்கன்னா நான் ஹீல் பண்ணுவேன். ஹீல் பண்ணா அந்த மன அழுத்தம் அவங்களுக்கு வெளியில போயிடும். தைரியமா அவங்க எதுக்குமே வரமாட்டேங்கிறாங்களே சாய்ராம். நானே இப்போ ஒரு 10 மாசமா சொல்றேன், அப்பா கிட்ட வந்து எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நான் வந்து தொடர்ச்சியா வர்றேன், எனக்கு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க. முயற்சி இருக்குது சாயப்பா கிட்ட, இறைவன் கிட்ட. அதனால குழந்தைங்களுக்கு நல்ல மாற்றம் வந்துட்டே இருக்குது. ஆனா எங்க பொண்ணு மட்டும் வா சாயப்பாட்ட போயிட்டு இருக்கோம், அவங்க பொண்ணு நான் எங்கேயுமே வரமாட்டேன், அவ கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க சாய்ராம். அது கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்காங்க, சரியாயிடுவாங்க. நான் வந்து அப்பாட்ட ப்ரே பண்ணுறேன் அவங்களுக்காக. அவங்க என்னை கூப்பிடுவாங்க, அவங்களே கூப்பிடுவாங்க, அப்பா எனக்கு வந்து ஹீலிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்களே ஹீலிங் பண்ணுவாங்க. அதுலேருந்து ரெமெடி கிடைக்கும். தைரியமாக இருக்கும். இப்போ அவங்க எவ்வளோ நாளைக்கு அவங்க ஊருக்கு போகலாம் சாய்ராம், அவங்களுக்கு ஒரு கேஸ் முடிவெடும் சாய்ராம். அதுக்கு அந்த பொண்ணு அவங்க கணவரோட போய் சேரணும் சாய்ராம். சேர்ந்தா கூட அங்கேருந்து உங்கள்கிட்ட லைன்ல வந்துருவா. சரி சரி, நான் ப்ரே பண்ணி. இப்போ எங்கே இருக்காங்க? இப்ப பெங்களூர்ல இருந்து இப்ப காரைக்குடி கிளம்புறாங்க இன்னைக்கு நைட்டு. சரி சரி. மருமகள் வளகாப்பு வைக்கிறதுக்கு முன்னால என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லு, என் வாழ்க்கைக்கு அப்படின்னு நிக்கிறாங்க சாய்ராம். வாழ்க்கையில சில தவறுகள் நடக்கதான் செய்யுது. அந்த தவறை வந்து மறந்துட்டு நம்ம அடுத்த வாழ்க்கைக்கு போகணும்ல சாய்ராம். ஆமா, அது அடுத்த கட்டத்துக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. சரி சரி. போக மாட்டேங்கிறாங்க, கவுன்சிலிங் வர மாட்டேங்கிறாங்க, பிரேயர் பண்ண மாட்டேங்கிறாங்க, சாயப்பாட்ட வர மாட்டேங்கிறாங்க, தாய் கிட்ட வந்து இருன்னு சொல்றேன், தாய் கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. கேஸ் முடிவடையும் சாய்ராம். நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லபடியா நடக்கும், நல்லபடியா முடியும். தைரியமா இருங்க. பொண்ணு பேர் எனக்கு ஹீல் பண்ணி கொடுங்க சாயப்பா. சரி, உங்க மகளை வர சொல்லுங்க, லைன்ல வர சொல்லுங்க. நான் வர்ற மாதிரி நான் பண்றேன், ப்ரே பண்றேன், வராதவங்க வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க ரெமெடி கிடைக்கும். தைரியமா இருங்க. கண்டிப்பா சாய்ராம். இப்போ எனக்கு அவ பேரை சொல்லி எனக்கு ஒரு ஹீல் பண்ணி கொடுங்க சாய்ராம். சரி, நம்ம பேர் என்ன? பிரியங்கா. சரி, தண்ணி கொடுத்துட்டீங்களா? அந்த இருக்கு சாய்ராம். கார்த்திக் வீரப்பன். ரெண்டு பேரும் இணையணும் சாய்ராம். சரி. இளவன் மனைவி இணைஞ்சு சந்தோஷமா எனக்கு சாயப்பாட்ட எனக்கு நிறைய நன்மை நடந்திருக்கு. சரி, இன்னும் நடக்கும். இன்னும் உங்க மகனுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டு கல்யாணம் நடந்ததா? நடந்து சாய்ராம். உங்களுக்கும் அந்த அமானுஷ்யமான பிரச்சனைகள், இந்த ஃபேன்ல இருந்து சத்தம் போடுறது, தூங்க விடாம பண்றதுலாம் சரியாயிடுச்சா? அதெல்லாம் சரியாயிடுச்சு சாய்ராம். அதெல்லாம் சரியா. இப்போ உங்க மகள் மட்டும்தான், அதை மட்டும் சரி பண்ணா சரியாகும் இல்லையா? ஆமா, அது சரி பண்ணி கொடுங்க சாய்ராம். உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சரி, நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நான் ஹீல் பண்றேன். அதுல இருந்து கண்டிப்பா சீக்கிரமா மீண்டு வருவாங்க. தைரியமா இருங்க. நம்ம ஹீலிங் போலமா எனக்கு டைம் ஆயிடும். எம் பிரியங்கா சாய்ராம். எம்பி பிரியங்கா. சரி. ஓம் ஸ்ரீம் ह्रीं क्लीं क्लीं क्लौं गं गणपतये वरवरद सर्वजनमे वसमानय स्वाहा. ஓம் ஸ்ரீம் ह्रीं क्लीं क्लीं क्लौं गं गणपतये वरवरद सर्वजनमे वसमानय स्वाहा. ஓம் ஸ்ரீம் ह्रीं क्लीं क्लीं क्लौं गं गणपतये वरवरद सर्वजनमे वसमानय स्वाहा. ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஓம்
ऐं क्लीं सौं ॐ ऐं क्लीं सौं ॐ सौं क्लीं ऐं ॐ सौं क्लीं ऐं ॐ सौं क्लीं ऐं ॐ आकर्ष्य आकर्ष्य सप्ताकर्षिणी आकर्ष्य आकर्ष्य वावा स्वाहा ॐ आकर्ष्य आकर्ष्य सप्ताकर्षिणी आकर्ष्य आकर्ष्य वावा स्वाहा ॐ साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ॐ सर्वां ब्रह्म जगत् ॐ सर्वां ब्रह्म जगत् ॐ सर्वां ब्रह्म जगत् बाबावे இது என் கரம் அல்ல உன் கரம், இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை. இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளையினுடைய பிரியங்கா உன்னுடைய பேர பிள்ளை. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில எந்த விதமான சுணக்கம் இல்லாமல், சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், வருத்தம் இல்லாமல் இந்த பிள்ளை ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, ஒப்புரவாக, ஒத்திசைவாக, ஒற்றுமையாக இனிவரும் காலங்களிலே வாழ்வதற்காக, இந்த தாயினுடைய மனம் மகிழ்வதற்காக, இந்த குடும்பத்தினுடைய மானம் காப்பாற்றப்பட்டு கௌரவம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் ஒற்றுமையாகவும், ஆரோக்கியமாகவும், மகிழ்ச்சியாகவும், நிம்மதியாகவும், அமைதியாகவும், ஆனந்தமாகவும், அப்பாவுடைய அற்புதம் கிடைக்குமாறும் இந்த பிள்ளைகள் வாழ வேண்டிய எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பா, வழிப்பிணை சாயப்பா இடத்துல வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்து உங்களுடைய அனுமதி பெற்று உங்களுடைய இச்சா சக்தியை, ஞான சக்தியை, கிரியா சக்தியை, பஞ்சபூத சக்தியை, பிரபஞ்ச சக்தியை, உயிர் சக்தியை என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு சக்தியூட்டம் செய்கிறேன். அது இந்த பிள்ளையினுடைய பிள்ளை, அப்பா அவங்களுடைய பேர பிள்ளை பிரியங்காவிற்கு சென்று சேர்ந்து அந்த பிள்ளையினுடைய மனம் மாற, அந்த பிள்ளைக்கான ஒரு ஹீலிங்காக இந்த பிரார்த்தனையை, இந்த வெற்றிகரமான ஹீலிங்கை அந்த பிள்ளைக்காக செய்கிறோம். அந்த பிள்ளையை சென்றடைந்து, அந்த பிள்ளை இடத்துல வந்து தஞ்சமடைந்து, அந்த பிள்ளைக்கு தேவையான அமைதியும், ஆனந்தமும், மகிழ்ச்சியும், உயர்வும், வெற்றியும் எப்பொழுதும் உங்களுக்கு சேர்ந்ததனால் கிடைக்க எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பா, வழித்துணை சாயப்பா உங்களுக்கு வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களை சரணாகதி அடைந்து உங்களுடைய அனுமதி பெற்று உங்களுடைய இச்சா சக்தியை இதோ என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு சக்தி ஊட்டம் செய்கிறேன். செய்யப்படும் இந்த சக்தி ஊட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலெல்லாம் பரவி உள்ளத்திலே அமர்ந்து உதிரத்திலே கலந்து மருந்தாக இருந்து, மாத்திரையாக இருந்து, அப்பா நீங்களே இந்த பிள்ளைகளுக்கு மருத்துவராக இருந்து இந்த பிள்ளையினுடைய வருத்தத்தை எல்லாம் தீர்த்து இந்த பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ இதோ செய்யப்படுகிற இந்த சக்தி ஊட்டம் என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு அழகாக சென்று கொண்டிருக்கிறது, அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது, நிலையாக சென்று கொண்டிருக்கிறது, நீக்கமர சென்று கொண்டிருக்கிறது, வடிவாக சென்று கொண்டிருக்கிறது, வாழ்வழிக்க சென்று கொண்டிருக்கிறது, சக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது, பக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது, பரிவோடு சென்று கொண்டிருக்கிறது, பரிபக்குவமாக சென்று கொண்டிருக்கிறது, அன்போடு சென்று கொண்டிருக்கிறது, ஆறுதலுக்கு சென்று கொண்டிருக்கிறது, முறையாக சென்று கொண்டிருக்கிறது, முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது, முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது, முற்றிலும் சென்று முடிந்தது. முற்றிலும் சென்று முடிந்த இந்த சக்தி ஊட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலிலே நிரந்தரமான ஆரோக்கியத்தையும், இந்த பிள்ளையினுடைய மனதிலே நிரந்தரமான மனோதைரியத்தையும், இந்த பிள்ளை குடியிருக்கிற அந்த குடியிருப்பிலே அபரிமிதமான ஜீவகாந்த சக்தியையும், வான்காந்த சக்தியையும் வாரி வழங்கி இந்த பிள்ளையினுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு உள்வெளி உறுப்புகளும் நல்ல விதமாக இயங்க செய்யும். இந்த உணவு செரிமானம் அடையும். செரிமானம் அடைந்த சத்துக்கள் எல்லாம் ரத்தத்திலே கலக்கும். இந்த பிள்ளையினுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு திசுவும், ஒவ்வொரு அணுவும் உயிரோட்டமாகவும், உற்சாகமாகவும், வெற்றிகரமாகவும் இயங்குவதற்காக செய்திருக்கிற இந்த சக்தி யுத்தம் இதோ வெற்றிகரமாக நிறைவேற்றுவது. இதன் பிறகு இந்த பிள்ளையினுடைய உடலில் இருக்கிற 7 ஆதார சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிமூலகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்டாரம் என்று சொல்லக்கூடிய 7 விதமான சக்கரங்களை சரிப்படுத்தி, நிலைப்படுத்தி, செயல்படுத்தி வெற்றிகரமாக வாழ இதோ செய்யப்படுகின்ற இந்த சப்தமானது அதை சரிப்படுத்தும். ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத், ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத், ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத், ஓம் பாபா திரியம்பக்தாய்.
நல்லா இது பண்ணிருக்கீங்க. சந்தோஷம். ஒரு அருமையான வெற்றி கிடைக்கும், அருமையான வைப்ரேஷன் கிடைக்கும், அருமையான வெற்றி கிடைக்கும். அதுதான் இதுல மெயின். சரி சாய்ராம். சாய்ராம் அவங்க எப்ப ஊருக்கு போவாங்க சாய்ராம்? எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. ஜெர்மனில இருந்து கேஸ் சம்பந்தமா தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3 மாசத்துல போவாங்க. இன்னும் 3 மாசம் எடுக்குமா சாய்ராம்? ஆமா. அவங்க இங்க இருக்க இருக்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காப்ல. அதுல இருந்து மீண்டு வருவாங்க, தைரியமா இருங்க. சரியா? 3 months ஆகுமா சாய்ராம் போறதுக்கு? முன்னாடியே போறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்பா இருக்கிறாரு. ஒரு 15 சாய்பா எப்ப அடுத்த ஹீலிங் பிரேயர் வரலாம்? எனக்கு அவளை கணவரோட அனுப்பி விட்டுறணும் சீக்கிரம். அடுத்து நீங்க நான் நோட்டிபிகேஷன் தர்றேன். வித்தின் 2 daysல தரேன். கொஞ்சம் அடிக்கடி பண்ணலாம் தான் இருக்கிறேன் இப்பலாம். சரி சாய்ராம். இப்ப எதேச்சியா சாயப்பா கிட்ட நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். எங்க பொண்ணு பிரார்த்திக்கா இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு நினைச்சேன். எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லணும்? சாயப்பா இருக்காங்க, அவங்களுக்கே அனுப்பி உங்களுடைய ஸ்டேட்டஸ பார்த்தேன். இன்னைக்கு ஹீலிங்னு வந்துருச்சு. ரொம்ப அற்புதம். என்னோட சாயப்பா இருக்கிறாருன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. டெஃபினட்டா நடக்கும். சேப்பா கிடைச்சிருச்சு சாய்ராம். ரொம்ப நன்றி சாய்ராம். 2 நாள்ல வரேன் சாய்ராம். வாங்க. பாப்பாவை நல்லபடியா அனுப்பி விட்டுருங்க சாய்ராம் ஊருக்கு. நல்லா நடக்கும், சீக்கிரம் நடக்கும். கோடி நன்றி சாய்ராம். நன்றி. தேங்க்யூ சாய்ராம்.